செய்திகள் தொடர்கின்றன. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பணி சூடுபிடித்துள்ளது. சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். சென்னை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கோ வேல்முருகன் இன்று தனது வேட்புமனுவை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயனிடம் தாக்கல் செய்தார். அப்போது கழக தலைமை நிலைய செயலாளரும் எம்எல்ஏவுமான பார்த்தசாரதி, கும்மிடிப்பூண்டி தேமுதிக எம்எல்ஏ CH சேகர், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சிந்தாமரை கண்ணன், வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ், தென் சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல் மதுரை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கவியரசு இன்று மாநகர ஆணையர் நடராஜனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மாநகர் மாவட்ட செயலாளர் அரவிந்தன், வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசந்தர் ஆகியோர் உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவர் வேட்பாளர் ராஜா, நகர்மன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் அருள், சலீம் ஆகியோர் மாவட்ட கழக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். பம்மல் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வின்சென்ட் இன்று தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். அப்போது மாநில, மாவட்ட, நகர கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா பெருந்திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் தசரா பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி இந்த விரதத்தை தொடங்கினர். இன்று முதல் பக்தர்கள் வேடம் அணிந்து ஒவ்வொரு ஊராக சென்று காணிக்கை பிரித்து கோவிலுக்கு செலுத்துவர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 6ஆம் தேதி இரவு 12 மணிக்கு கடற்கரை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதனிடையே தசரா பண்டிகையை முன்னிட்டு பக்தர்கள் வேடமணியும் பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்தியாவில் மைசூருக்கு அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் திருவிழா வெகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்கு. வருஷம் மாலை போடுறதுனால நோய் நொடிகள் நீங்கி எல்லாருக்கும் நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுனால தொடர்ந்து மாலை போட்டுட்டு இருக்கு. இதேபோல் சென்னை புளியந்தோப்பில் உள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி பக்தர்கள் தீமிதி விழாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளுக்கு சங்கு மாலைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி தமிழக சுற்றுலா துறையினர் அன்புடன் உபசரித்தனர். உலக சுற்றுலா தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 27ஆம் தேதி உலகின் பல முக்கிய சுற்றுலா தலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இன்று உலக சுற்றுலா தினம் என்பதால் கன்னியாகுமரிக்கு வருகை புரிந்திருந்த உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தமிழ்நாடு சுற்றுலா துறையினர் சங்கு மாலைகள் அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மகாளய அமாவாசையை முன்னிட்டு மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்து புனித நீராடினர். இன்று மகாளய அமாவாசை நாடெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. மகாளய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது மக்களின் ஐதீகம். இதையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்த கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதேபோல் திருச்சியிலும் மகாளய அமாவாசையை முன்னிட்டு அம்மா மண்டபம் காவிரி கரையில் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி பொதுமக்கள் வழிபட்டனர். பின்னர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் வழிபட்டு சென்றனர். மகாளய அமாவாசையை ஒட்டி திருவையாறு காவிரி நதிக்கரையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்து விசேஷ பூஜைகள் செய்தனர். கடலூரில் உள்ள தேவனாம்பட்டினம் வங்கக்கடலில் பொதுமக்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தனர். இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய அவர்களின் சாம்பலையும் கடலில் கரைத்தனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்திலும் மகாளய அமாவாசையை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் கூடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர்.
அதிசயம், ஆனால் உண்மை. எதிர்பாராமல் திடீரென்று நடப்பதுதான் விபத்து. புல் தட்டி இறந்தவர்களும் உண்டு, புல்டோசர் தாக்கி பிழைத்தவர்களும் உண்டு. விபத்து என்றாலே நமது இதயம் நடுங்கும். இங்கே பாருங்கள், எத்தனை வகையான விபத்துக்கள். கார் விபத்து, சைக்கிள் விபத்து, மோட்டார் சைக்கிள் விபத்து என எண்ணிக்கையில் அடங்காத விபத்துக்கள். எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கே இந்த காட்சிகள். சீனாவில் சுரங்க ரயில்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 240 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.